ஏகாஷ் நீங்கள் பார்த்துக்கொண்டது காட்டுவிட இனி நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்சனுடைய ஒரு கோஸ்ட் எபிசோட் தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் பார்த்து அப்படின்னா நம்மளோட மான்சுகா மேடம் வந்து கோஸ்ட்டாக மாறுறத பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோ இருந்தாலும் உங்கள் நோட்டிஸில் வரும். ஸோ இப்போ அங்கே எனக்கு கொஞ்சம் கூட டைம் யூஸ் பண்ணால் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். எச்சோ ஸ்டார்டிங்கில் நம்மளோட காசுக்க டீம் எல்லாருமே கண்ணாமூச்சாரத்துக்காக சாபுத்திரி போடுறாங்க. ஸோ அதில் பார்த்தி அப்படின்னா நம்மளோட போதான் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிடுவான். ஸோ அவன் தான் பார்த்தீங்கன்னா கேட்சு. அப்போ எல்லாருமே நீ தான் அவுட்டு, நீ தான் கண்ணமுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆட்டத்தில் நம்மளோட நேனி வரமாட்டா, நேனி எங்கன்னு காட்ட மாட்டாங்க. நம்மளோட போவன் பார்த்தீங்கன்னா கண்ணு முடுறாங்க. அப்புறம் நம்மளோட சிஞ்சனே ஜாலி ஜாலி நான் ஒளிய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட கேர்லெஸ் இல்லாமல் ஆடிட்டு இருக்கான். அதுதான் நம்மளோட சிஞ்சனு. ஸோ அப்புறம் நம்மளோட மசோ வந்து ஒரு பேண்டாக்கு முன்னாடி போயிட்டு இங்கே ஒழிஞ்சிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி மசோ யோசிக்கிறான். அங்கே பார்த்தா நம்மளோட சிஞ்சன் வந்து புரிபுரி ஸ்டெப்பு போட்டு ஆல்ரெடி ஒழிஞ்சிட்டு இருக்கான். அப்புறம் கசம் வந்து டே சிஞ்சன் என்னடா பண்ணிட்டு இருக்க, ஒளிரானா என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கசமாக சொல்கிறான். டே அது ஏன் இஷ்டம்டா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சிஞ்சான்னு சொல்கிறான். அப்புறம் நம்மளோட போவன் பார்த்தீங்கன்னா நான் வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஐயோ வரப்போகிறேன், நான் சீக்கிரம் ஒளிடா அப்படின்ட்டு ஓடுறாங்க. நம்மளோட கசமாக பார்த்தீங்கன்னா ஓடுறான். அதுக்கு பின்னாடி நம்ம சிஞ்சனை பார்த்தீங்கன்னா புரிபுரி ஸ்டெப் போட்டுக்கிட்டே அவன் ஃபாலோ பண்ணுறான். அப்புறம் நம்மளோட கசமாக டே ஏன்டா என் பின்னாடியே வர அப்படிங்கிற மாதிரி கசமாக சொல்கிறான். அப்புறம் சிஞ்சன் வந்து சைடில் எதுவும் பார்க்குறான். அங்கே பார்த்தா ஒரு சின்ன ஓட்டை வந்து அடிச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் கசம் வந்து என்ன நம்ம பின்னாடி சிஞ்சனே காணுமே அப்படிங்கிற மாதிரி கசமை திரும்பி பார்ப்பான். டே சிஞ்சன் என்னடா பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் வாடா அவன் கண்டுபிடிச்சிட போகிறான் அப்படிங்கிற மாதிரி கசமை சொல்கிறான். அப்புறம் சிஞ்சன் வந்து வாப்பா இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சிஞ்சன் சொல்கிறான். என்னது அதுக்குள்ளே போய் பார்க்கலாமா, டே உனக்கு வேறு வேலையே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி கசமை சொல்கிறான். அடா வாப்பா அப்படின்ட்டு நம்மளோட சிஞ்சன் வந்து அந்த கதவு தருப்பான். பார்த்தா பொட்டக்குன்னு கீழே வந்துடும். என்னடா இது ஒரு டேஞ்சரஸாக இருக்கும் போல இருக்கே, வேணாண்டா சிஞ்சன் அப்படிங்கிற மாதிரி கசமை சொல்கிறான். அடா வாடா அப்படிங்கிற மாதிரி சிஞ்சனும் சொல்லிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போகிறான். ஸோ நம்ம சிஞ்சனை பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறான். ஆனால் நம்மளோட கசமா பார்த்தீங்கன்னா வரமாட்டான். அப்போ நம்மளோட சிஞ்சன் வந்து என்ன கசமா பயமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஞ்சன் வந்து சொல்கிறான். எனக்கு பயமா அதோ வரண்டா அப்படிங்கிற மாதிரி கசமா பார்த்தீங்கன்னா உள்ளே வரான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் ரூமை காட்டுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மான்சு கம்பெனி வந்து டெஸ்ட் பேப்பர்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்மளோட யோசனா கம்பெனி வந்து முன்னாடி இருக்க ஒரு பொம்மையை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி மான்சுகா மேடம் சொல்கிறாங்க. இல்லை இந்த பொம்மை பார்க்கறதுக்கு உங்களை மாதிரியே இருக்குது, இதனால தான் நான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி யோசனாக்கா மேடம் வந்து மான்சுகா மேடம் வந்து கலாய்க்கிறாங்க. அப்புறம் சிஞ்சனந்து அங்கே ஒரு ஓட்டை இருக்குது. என்னடான்னு பார்த்தா அதுக்குள்ளே தான் நம்மளுடைய யோசனாக்கா மேடம்லாம் இருக்காங்க. ஸோ இதுலேருந்து அதோட பேஸ்மெண்ட்டுன்னு தெரியுது. அப்புறம் நம்மளோட மான்சுகா மேடமோ என்ன மேடம் இப்போயே என் கூட சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி மான்சுகா மேடம் சொல்கிறாங்க. என்ன மேடம் நான் உண்மையாக தானே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாய முடுங்க நீங்கள் தான் அது மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மான்சுகா மேடம் சொல்கிறாங்க. சரி நீங்கள் இருங்க, நாங்கள் போய் பசங்களை எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி யோசனாக்கா மேடமும் கிளம்புறாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த பொம்மை மாதிரி தான் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போயிடுறாங்க. அவங்க போனதுமே நம்மளோட மான்சுகா மேடமும் அந்த பொம்மைக்கு முன்னாடி வந்து ஒன்று எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளோட மான்சுகா மேடமும் கத்துறாங்க. அப்புறம் அந்த பொம்மை எடுக்கிறாங்க. பார்த்தா கை தவறி அந்த பொம்மை வந்து கீழே விழுந்துடும். அப்போ அந்த பொம்மையில் இருக்கிற மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும். இதை பார்த்து நம்மளோட மான்சுகா மேடம் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் இருக்காங்க. அப்புறம் நம்மளோட சிஞ்சனை பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பேஸ்மெண்ட்லேருந்து பார்த்துட்டு இருப்பான். டி சூப்பர்ரா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் நம்ம கசம் வந்து டே வாடா போகலாம், இங்கே இருக்கிறது டேஞ்சர்ரா அப்படிங்கிற மாதிரி கசமாக சொல்கிறான். அப்புறம் நம்ம சிஞ்சன் வந்து அவன் காதில் ஊதுறான். நம்மளோட கசமை போயிட்டு பின்னாடி போய் இச்சிப்பான். அப்புறம் நம்மளோட மான்சுகா மேடம் வந்து அந்த மூக்கை வந்து கம்மெல்லாம் போட்டு ஒட்டுறாங்க. அப்புறம் யோசிச்சு பார்க்குறாங்க, ஒரு வேளை இது மட்டும் உடஞ்சது யோசனாக்கா மேடம் தெரிஞ்சுது, நான் அவங்களுக்கு மன்னிப்பு கேட்கணுமே, இதெல்லாம் மட்டும் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்மளோட மான்சுகா மேடம் வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அவங்க சிரிக்க பார்த்தீங்கன்னா ஒரு பேய் மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பேய் வந்து மறைஞ்சிடுது. அப்புறம் இங்கே ஆகிய மேடம் வந்து என்ன மேடம் இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆகிய மேடம் வந்துடுறாங்க. ஆமாம் நீ எப்போ வந்த அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மான்சுகா மேடம் வந்து சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் அப்பயே புலம்பந்துலேருந்தே நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஆகிய மேடம் வந்து சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறதால நான் வீடியோ எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்தீங்கன்னா ஃபோனில் எடுத்து காட்டுவாங்க. என்ன காரியம் பண்ண நீ உங்கள் டெலிட் பண்ணுறங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மான்சுகா மேடமும் ஆகிய மேடம் துரத்துறாங்க. முடியாதே அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஆகிய மேடம் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி ஆடிட்டு இருக்காங்க ஸ்டாஃப் ரூம்லேயே. ஸோ இப்போ நம்மளோட சிஞ்சன் என்னடா கசமா இங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி சிஞ்சன் சொல்கிறான். டே போடா நீ தான் அதெல்லாம் பார்ப்பேன், நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கசமாக சொல்கிறான். அப்புறம் இங்கே நம்மளோட ஆகிய மேடம் வந்து அந்த பொம்மை எடுத்து வைப்பாங்க. பார்த்தா அந்த மூக்கு வந்து உடஞ்சி போயிடும். ஸோ அந்த உடஞ்ச மூக்கு பற்றி அப்படின்னா அங்கே ஒரு ஓட்டை இருக்கும், அதுக்குள்ளே போயிடும். அந்த ஓட்டை எங்கே இருக்குன்னா நம்மளோட அடியில் சிஞ்சன் இருக்காங்களே அங்கே தான் விழுந்துரும். அது நம்மளோட கசமா கையில் விழுந்துரும். அப்புறம் சிஞ்சன் வந்து டி கசமா சூப்பர் கேட்ச் போ அப்படிங்கிற மாதிரி சிஞ்சன் சொல்கிறான். அப்புறம் இங்கே ஆகிய மேடம் வந்து பயங்கரமாக கத்துறாங்க. ஐயோ நான் உடச்சிட்டேனா அப்படின்ட்டு இதே சாக்கா வச்சுக்கி நம்மளோட மான்சுகா மேடம் வந்து என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்களே, இதை நான் யோசனாக்கா மேடம் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ டெலிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மான்சுகா மேடம் சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் இங்கே நம்ம கசம் வந்து வாஷிங்டன் போய் அங்கேயே வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கசமை சொல்கிறான். அப்புறம் இங்கே நம்மளோட ஆகிய மேடமும் மான்சுகா மேடம் வந்து அங்கே ஒரு பார்சல் வந்திருக்கோம், வாங்க மேடம் இதை வந்து ஸ்டாஃப் ரூமில் வைக்கலாம் அப்படின்ட்டு வெளில வருவாங்க. இந்த நேரம் பார்த்து நம்மளோட சிஞ்சனும் கசமும் வந்து யாருக்கும் தெரியாமல் அந்த ஸ்டாஃப் ரூம்குள்ளே வராங்க. நம்மளோட கசமா வந்து அந்த மூக்கை எடுத்து கம்மெல்லாம் போட்டு திரும்ப அவனும் வெட்டுறான். ஸோ அப்புறம் இவங்களும் பாஸ் எடுத்துக்கிட்டு உள்ளே வராங்க ஸ்டாஃப் ரூம்குள்ளே. ஸோ அப்புறம் இந்த பொம்மையை பார்க்குறாங்க. என்னடா இது மூக்கு எப்போ தானே வந்தது, ஒரு வேளை பேயா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. உடனே நம்மளோட
நம்மளோட ஹேகியம் வந்து அதை ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்புறம் நம்ம மான்சு கம்பெனி வந்து என்ன மேடம் எதுக்கு எத்தனை ஃபோன் தானா அப்படிங்கிற மாதிரி மான்சு கம்பெனி கத்துவாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம யோசின கம்பெனி வந்துடுவாங்க. உடனே நம்மளோட மான்சு கம்பெனி போயிட்டு ஒன்றும் இல்லை மேடம் நாங்கள் ஒன்றும் உடைக்கல அப்படிங்கிற மாதிரி மான்சு கம்பெனி வந்து காலில் விழுந்து கெழிஞ்சிறாங்க. இவங்க எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசின கம்பெனி வந்து யோசிக்கிறாங்க. ஓ இந்த பொம்மை தான் நான் தேடி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி யோசின கம்பெனி சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களும் எடுக்கிறாங்க அந்த பொம்மையை. அப்புறம் அதே மூக்கு வந்து உடஞ்சி போகுது. அப்புறம் நம்மளோட யோசின கம்பெனி சொல்கிறாங்க இது வந்து ஆல்ரெடி உடஞ்சிருச்சு, இது நான் கம் போட்டு தான் ஒட்டி வச்சிருந்தேன், ஆனாலும் இது பிஞ்சு வருது அப்படிங்கிற மாதிரி யோசனை கம்பெனி சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட ஆகியம் வந்து ஓ நல்ல வேலை நான் தான் உடச்சிட்டோன்னு நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஆகியம் சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட யோசனை கம்பெனி வந்து அது சரி மேடம் நீங்கள் எதுக்கு என் காலை விழுந்தீங்க அப்படிங்கிற மாதிரி யோசனை கம்பெனி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை மேடம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மான்சு கம்பெனி சொல்லி சமாளிக்கிறாங்க. நம்மளோட சிஞ்சன கசமும் எங்கன்னு பார்த்தா இந்த டெஸ்க் அடியில் போயிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்மளோட போ வந்து மசோ கண்டுபிடிச்சிப்பான். சின்சானும் கசமும் எங்கடா அப்படின்ட்டு தேடிட்டே இருப்பான். இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடிச்சுறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போஸ்ட் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து சேரும். இதே மாதிரி அடுத்த சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பாய்.